அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க தயங்குவது ஏன் என வினாக்கணைகள் தொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். விஜயை கைது செய்ய கோரி தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கல்லூரி மாணவிகளும் இளைஞர்களும் முஸ்லிம் பெண்களும் கிழித்தெறிந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தலைநகர் முசாஃபராபாத்தில் பெரும் கலவரம் வெடித்தது. ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமுற்றனர். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கரூர் நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் நிகழ்ந்த பேரிடர் என்று பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்துடன் தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை நோக்கி 12 கேள்விகளை பதிவிட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவை என்னென்ன என்பதை பார்ப்போம். 1. முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஒதுக்கிய நிலையில் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்காதது ஏன்? 2. விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதையும் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதையும் காணொளிகள் காட்டுகின்றன. கத்தியால் குத்தப்பட்டதாகவும் சிலர் கூறினர். இவற்றை தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்பட என்ன காரணம்? 3. கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள், வேங்கை வயல் விவகாரம், மெரினா விமான சாகச நிகழ்வில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணங்கள், 25 லாக்அப் மரணங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் செல்லாத முதல்வர் ஸ்டாலின் கரூரில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துவது ஏன்? 4. திமுகவினரின் உணர்ச்சி பூர்வ நாடகத்தால் சந்தேகமடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். கூட்ட நெரிசலுக்கு பிறகு உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்படுவது ஏன்? 5. 25 பேர் மீது வழக்கு பதிந்து பத்திரிகையாளர் பெலிக்ஸ் உள்பட 4 பேரை கைது செய்து மக்கள் மத்தியில் எழும் அத்தனை கேள்விகளையும் சந்தேகங்களையும் இவ்வளவு விரைவாக திமுக அரசு முடக்குவது ஏன்? 6. 10,000 பேர் தான் கூட்டத்துக்கு வருவார்கள் என்று தவறாக நினைத்ததாக விஜய் மீது குற்றம் சாட்டும் திமுக அரசின் காவல்துறை கூட்டத்தை சரியாக மதிப்பீடு செய்யாதது ஏன்? 7. விஜய் தாமதமாக வருவதால் சில அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்று அரசு கருதினால் கூட்டத்தை ரத்து செய்யாதது ஏன்? 8. கூட்டத்தை கட்டுப்படுத்த பணியமர்த்தப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்பது உறுதி. உண்மையிலேயே எத்தனை பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்? பெரும் அரசியல் கூட்டம் நடக்கும் வேளையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கரூரில் இல்லாதது ஏன்? 9. இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்பில் உள்ளன என்பது நிரூபணமான பின்னும் ஏன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இதில் ஏதேனும் உண்மைகள் புதைந்திருந்தால் அவை அம்பலப்பட்டு விடும் என்கிற அச்சமா? 10. அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பே திமுகவின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறைக்கும் விதமான கருத்துக்களை விசாரணை ஆணைய தலைவர் வெளியிடுவது ஏன்? 11. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அது குறித்து பொது அறிக்கைகளை வெளியிட வருவாய் செயலருக்கு அதிகாரம் அளித்தது யார்? இது விசாரணையின் நடுநிலை தன்மையை பாதிக்காதா? திறமை மிக்க அரசு அதிகாரிகளை திமுகவின் கைப்பாவைகளை போல பயன்படுத்துவது சரியா? 12. அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க தயங்குவது ஏன் என வினாக்கணைகள் தொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் நிகழ்ந்த பேரிடரே கரூர் துயரம். எனவே ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்றி சிபிஐ விசாரணை வேண்டுமென கோருகிறோம். அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதோடு தமிழக மக்கள் சார்பாக நான் முன்வைத்த கேள்விகளுக்கும் முதல்வர் ஸ்டாலின் பதில் கூறுவார் என நம்புகிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டசபை உறுப்பினருமான செந்தில் பாலாஜி பதறுவது ஏன் என்று அதிமுக கேள்வி எழுப்பி இருக்கிறது. இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் அதிமுக பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். கூட்ட நெரிசல் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகு மின்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர்,
சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகின்றனர். டிஜிபி நடத்துகின்றனர். இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு. விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதன் விசாரணை வரம்புக்குட்பட்ட விஷயங்களை அரசு அதிகாரிகளும் அரசை சார்ந்தோரும் பொதுவெளியில் வெளியிட்டு வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக. இதனிடையே நேற்று கரூரில் உள்ள வடலூர் 4 முனை சந்திப்பு மற்றும் கடைவீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஜயை கைது செய்ய கோரி தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை கல்லூரி மாணவிகள் கிழித்தெறிந்தனர். மாணவிகளுக்கு ஆதரவாக ஏராளமான இளைஞர்களும் போஸ்டர்களை கிழித்தனர். இதுபோல பல ஊர்களிலும் விஜய்க்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை மாணவிகளும் இளைஞர்களும் கிழித்தெறிந்தனர். முஸ்லிம் பெண்களும் போஸ்டர்களை கிழித்தனர். இது முதன்முறை வாக்காளர்கள் மத்தியில் விஜய் செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பதையும் 41 பேர் பலியானதால் விஜய் செல்வாக்கு சரிந்து விடவில்லை என்பதையும் எடுத்து காட்டுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதே. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி ஷட்டர் டவுன், அதாவது கடைகளை மூடும் போராட்டம் மற்றும் வீல் ஜாம், அதாவது போக்குவரத்தை நிறுத்தும் போராட்டங்களை நடத்தி உள்ளனர். இதனால் சந்தைகள், கடைகள் மூடப்பட்டன, போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டன, மொத்த மாவட்டமும் முடங்கியது. பேரணிகளில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக புனித உரிமைகளை தர வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மின்கட்டண குறைப்பு, கோதுமை மாவு விலை குறைப்பு, மின்சார மானியம், மங்களா அணை மற்றும் நீலம் ஜீலம் ஹைட்ரோ பவர் திட்டங்களில் இருந்து கிடைக்கும் மின்சாரத்துக்கு நியாயமான விலை, அடிப்படை வளர்ச்சி பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு, பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீர் அகதிகளுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்டுள்ள 12 இடங்களை ரத்து செய்ய வேண்டும், ஊழல் அதிகாரிகளின் சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 38 கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி நடவடிக்கை குழு AAC என்கிற சிவில் சமூக அமைப்பு போராட்டம் நடத்தியது. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அரசுக்கும் அவாமி நடவடிக்கை குழுவுக்கும் இடையே அண்மையில் 13 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் திங்கட்கிழமை முழு அடைப்பு மேற்கொள்ள அவாமி நடவடிக்கை குழுவின் தலைவர் ஷவுகத் நவாஸ் மீர் அழைப்பு விடுத்தார். போராட்டம் குறித்து அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். இந்த புறக்கணிப்புக்கும் அரசு ஊழலுக்கும் பதிலடியாக முழு அடைப்பு போராட்டம் இருக்கும். 70 ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என்றார் ஷவுகத் நவாஸ் மீர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முக்கிய பகுதிகளுக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான துணை ராணுவ படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஏராளமான ஆயுதமேந்திய வீரர்களின் வாகனங்கள் அனுப்பப்பட்டு அவர்களின் கொடி அணிவகுப்புகளும் நடைபெற்றன. அங்குள்ள முக்கிய பகுதிகளுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் இடங்களை காவல்துறையினர் சீல் வைத்தனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு கூடுதலாக 1000 போலீசார் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் திங்கட்கிழமை முழு அடைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அங்குள்ள சந்தைகள், கடைகள், வணிக மையங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. அங்கிருக்கும் டடியால், மீர்பூர், கோட்லி, ராவல்கோட், நீலம் பள்ளத்தாக்கு, கேரன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பாகிஸ்தானின் எதிர்க்கட்சியான இம்ரான் கானின் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியினர் பெருமளவு பங்கெடுத்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தலைநகர் முசாஃபராபாத்தில் பெரும் கலவரம் வெடித்தது. ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமுற்றனர். ISI ஆதரவுடன் அரசு ஆதரவு குண்டர்கள் சுட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான வீடியோக்கள் வெளியாகி உள்ளன. போராட்டக்காரர்கள் காட்டிய வீடியோக்களில் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள், அதாவது ஸ்பென்ட் புல்லட்ஸ் காட்டப்பட்டுள்ளன. இது பொதுமக்களின் ஆத்திரத்தை மேலும் அதிகரித்தது.
கோட்லி பகுதியில் ஏராளமான பேரணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பேரணிகளில் ஈடுபட்டோர் அனைவரும் மத்திய சவுக் பகுதியில் ஒன்று திரண்டனர். அப்போது தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறினர். போராட்ட சூழல் காரணமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் கைபேசி மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. தொலைபேசி சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தீவிர போராட்டத்தை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அவசர ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு 23 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாயை ஒதுக்கீடு செய்வதாக அவர் அறிவித்துள்ளார். அண்மையில் பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்தனர். இது குறித்து பாகிஸ்தான் மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. சொந்த மக்களையே கொன்று குவித்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மக்கள் கொந்தளித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் போராட்டங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை போர்க்களமாக மாற்றியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் தொடர்ந்தால் இந்தியாவுடன் இணைவதற்கான உணர்வலை உருவாகும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த போராட்டங்கள் பாகிஸ்தான் அரசின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. போராட்டங்களின் தீவிரம் பாகிஸ்தான் அரசுக்கு பெரும் சவாலாக மாறும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.